சார் வேற ஏதாச்சும் சொல்றீங்களா? லாப்ஸ்டர் இருக்கா? லாப்ஸ்டர் அந்த இறால் மாதிரி பெருசா இருக்குமே சார், அதானே சார்? ம். சார் பீச்சோர சைடுல சார் கிடைக்கும். நம்ம கடை இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல சார். கண்டிப்பா ஃபியூச்சர்ல டெவலப் பண்ணிடுவோம் சார். அப்ப லாப்ஸ்டர் என்ன திமிங்கலம் ஃப்ரையே நம்ம கிட்ட கிடைக்கும் சார். கடை டெவலப் பண்ண தானே கிடைக்கும். சார் கண்டிப்பா டெவலப் பண்ணிடுவோம் சார். கடை இருந்தால் தானே டெவலப் பண்ணுவீங்க. சார் என்ன கடை காலி பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா? ம் இருக்க இன்னும் கடையை டெவலப் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. சார் யார் நீங்க? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்னப்பா அதுக்குள்ளே மறந்துட்டியா? போன வாரம் தானே வந்தேன் கடையை காலி பண்ண சொல்லி. ஹலோ, நாங்கள் தான் அன்னைக்கே சொல்லிட்டோம்ல, இது எங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் எங்களால் காலி பண்ண முடியாது. உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸை ஒபே பண்ணாமல் மீறுற அளவுக்கு பெரிய போஸ்டிங்கில் இருக்கியா நீ? ஒன்றும் இல்லாத ஒரு கடை, வர கஸ்டமர்ஸோட வேலை பார்க்குறவங்க அதிகமாக இருக்காங்க. பேசாமல் கடையை காலி பண்ணிட்டு போக வேண்டியது தானே? நாட்டோட வளர்ச்சிக்கு அது யூஸ் ஆகும்ல. ஒன்றும் இல்லாத ஹோட்டலில் எப்படி டெவலப் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி எத்தனை பேர் கிளம்பி வந்து காலி பண்ண சொன்னாலும் இங்கேருந்து ஒரு வெங்காயத்தை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க. டயலாக்லாம் நல்லா தான் இருக்குது. இது உங்கள் இடம்தான்றதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது? பட்டா பத்திரம் இருக்கா? டேய் சித்தப்பாங்க. மச்சான் மளிகை ஜாமான் வாங்க வெளியூர் வரைக்கும் போயிருக்காரா, நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னாரு. சரி, இந்த கடையோட பத்திரத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? மச்சான் பத்திரத்தை ஏதோ அடகு வச்சிட்டேன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன் மச்சான்.